வானராஜனின் பக்தி எப்போதும் மகத்தானது. அவனது மகளான தெய்வ யானையை முருகனுக்கு இணையாகப் பெற வேண்டும் என்ற ஆசையோடு அவளை பக்தியிலும் நற்குணத்திலும் வளர்த்தான். சிறு வயதிலிருந்தே தெய்வ யானை முருகனைத் தவிர வேறொருவரையும் நினைக்கவில்லை. அவளது பக்தி மிகுந்த தூய்மையானது. அவளுடைய அழகு சாதாரண அழகு அல்ல, தெய்வீக ஒளி பாயும் அழகு. அவளது மன அமைதி, கருணை, பக்தி இவையே அவளை எல்லோராலும் விரும்பப்பட வைத்தன. திருமண விழா நடத்த சிறந்த இடமாக திருப்பரங்குன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த மலை முருகனின் தெய்வீக ஆற்றலை உணர்ந்த புனித தலம். தேவர்கள் அனைவரும் தெய்வ யானை முருகனுக்கு உரிய துணை என்பதை உணர்ந்தனர். அவள் அழகும் பக்தியும் நற்குணமும் முருகனின் வீரத்துடன் ஒன்றிணைய வேண்டும் என்று கருதினர். முருகனும் தெய்வ யானையின் பக்தியையும் அழகையும் பார்த்து அவள்தான் தன் வாழ்க்கையின் தெய்வீக துணைவி என்று கருதினார். அந்த நிமிஷத்தில் ஒரு வானுலக முடிவு நிகழ்ந்தது. இதுவே தெய்வ யானையின் பக்தியும் அழகும். இப்படிப்பட்ட முருகன் கதைகள் மேலும் கேட்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.